ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து என்னென்னா ஒரு கேஷுவல் vlog தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என் கண்ணை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஸோ வந்து கொஞ்சம் இந்த சைடு கண் மட்டும் கொஞ்சம் வந்து பவர் வந்து கம்மி. நான் பொதுவாகவே வந்து ஸ்பெக்ஸ் வந்து போடுவேங்க. ஸோ ஸ்பெக்ஸ் போடுவேன்னா எப்போயாச்சும் போடுவேன். சரி ரெகுலராக போட்டுகிட்டே இருக்க மாட்டேன். ஸோ எப்போயாச்சும் போடுவேன். எனக்கு வந்து கம்மி தான் பவர். ஸோ அதனால் வந்து ரெகுலராகவே போடுறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் மட்டும் வலிக்கும் ஒரு மாதிரி. இந்த நம்ம தான் ஃபோன் அதிகமாக நோண்டுறோம்ல, இந்த எடிட்டிங் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணெலாம் வலிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த கண்ணை செக் பண்ணி ஸோ பவர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கி போட போகிறோங்க. நல்லா ஸ்டைலாக நல்லா பெருசாக நம்ம அந்த நல்லா பியர்லாம் வைக்கும்போது கரெக்டாக அந்த பெருசாக அந்த லுக்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கி போட போகிறோங்க. ஸோ அந்த விளாக் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் கண்ணை செக் பண்ணி ஸோ வாசன் பக்கத்தில் இருக்கிற வாசனுக்கு தான் போகிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்த கேமராவில் எந்தளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரில. ஸோ போட்டுப்பேன். ஸோ இப்படி தான் போடுவேன். ஸோ அதான் ரொம்ப படிப்பாளி மாதிரி தெரியும். ஸோ படிக்கிறப்ப மட்டும் போடுவேன். அப்புறம் என்றைக்காச்சும் கண் நடி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மட்டும் போட்டுக்குவேன். சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பெக்ஸை மாற்ற போகிறோம். ஸோ போய் கண்ணை செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த விளாக தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு போயிடுவோங்க. பெட்ரோலே சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ வாங்கின ஹெல்மெட்டை வாங்கின ஹெல்மெட்டை போட்டு இப்போ இதை போட்டு பார்த்தா ரொம்ப வெயிட்டாக தெரியுது. வண்டி செம்ம தூசியாக இருக்குது. தெரியுதா நான் தெரியல. கேமராவில் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. நல்ல தூசியாக இருக்குது வண்டி. ஸோ எனக்குள்ளே பக்கத்துலேயே தான் அங்கே வாசன் இருக்கும். ஸோ நம்ம வாசனுக்கு தான் போயிட்டுருக்கோம். போய் செக் பண்ணிட்டு ஸோ இருந்த பவருக்கும் இப்போ இருந்த பவருக்கும் என்ன வித்தியாசம்னு தெரில. வித்தியாசம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் கண்ணு வலிக்கிற மாதிரி தான் தெரியுது. வாசனுங்களுக்குள்ள தானே இருப்பான். ஸோ ஓரமாக பார்த்துக்கிட்டே போவோம். இருக்கவங்க தான். ஐயோ வாசன் இங்கே தான் இருக்கா. சுற்றி தான் வரணுமா? தேவையில்லாமல் இங்கிட்டு வந்துட்டோமோ. சரி வாங்க சுற்றியே வருவோம். ஸோ இந்த இடத்துக்கு தாங்க அப்புறம் நம்ம வரப்போகிறோம். ஸோ இந்த வாசனுக்கு தான். ரைட், ஓகே, உள்ளே போவோமா? ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்துருக்கேன். ஸோ 2 வாட்டி வந்து செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா இருங்களேன் அந்த பவரை காமிக்கிறவங்க அந்த ரிசிப்ட் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க அப்படியே இருங்க. ரிசிப்ட் எதுன்னு தெரில. எப்போ எடுத்தது லாஸ்ட்டாக அந்த டேட்டுவே காணும். 12/2/2021. கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். வந்து இந்த இருக்கு. இந்த இது அப்படியே இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ வர டீட்டெயில்ஸில் எப்படி தான் இருக்குன்னு. சரி ஓகே, என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்டேட்யூன். ஸோ ஒரு செக் மாதிரி பண்ணாங்க. ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டதுக்காக. ஸோ நம்மளும் மாஸ்க் போடணும். ஸோ நீங்களும் மாஸ்க் போடுங்க எங்கே போனாலும், வெளியே போனாலும். சரிங்களா. ஒரு ஏர் ப்ரெஷர் மாதிரி வச்சு அப்படியே கண்ணில் செக் பண்ணாங்க. ஸோ அடுத்து இன்னொரு செக்கப்புக்கு கூப்பிடுவாங்க போல். இந்த ஐ வந்து லென்ஸ் வந்து வச்சு பார்ப்பாங்க போல். ஸோ பார்ப்பாங்க, எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் எல்லாருக்கும் வட்டம் செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இப்போ இருக்கிற ரிசிப்டையும் அப்போ இருந்த ரிசிப்டையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. பவரில் அவ்வளோ கூடில் போடுங்க. பவர் வந்து அவ்வளோ கூடில் போடும். லைட்டாக தான் இருக்குது போல். அதே சேம் பவர் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். ஸோ அதான் செக் பண்ணிட்டேன். ஸோ வேறு எதுவும்
ஸோ பார்த்துக்கலாம் அடுத்து டாக்டரை பார்த்துட்டு ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து இந்த மிரர் ஸ்பெக்ஸுக்கு வந்து இங்கே கேட்போம் அப்படி இல்லாட்டி நம்ம வேறு பிடிச்சிருந்தா பார்ப்போம் இல்லாட்டி வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. ஸோ லைட்டாக தான் பவர் இருக்கும் போல். ஸோ லைட்டாக தான் பவர் இருக்கான். நாங்கள் அப்படி இப்போ கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படி வாங்க கன்ஃபியூஸாக இருக்கும். ஃபைனலி சூஸ் பண்ணியாச்சு. எப்பவுமே ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு. ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு நல்லா இருக்கும். சரி ஓகே எல்லாவும் கிடையாது. ஒயிட் கலர் தான். ஓகே தான் பார்க்கிங். அதுக்கப்புறம் அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிட்டர்ன் பிரச்சனை இல்லை. நான் ரீப்ளேஸ்லாம் இது வாரண்டி எதுவும் இருக்கா? வாரண்டினா சர்வீஸ் ஏதாவது போச்சுன்னா பண்ணி கொடுப்பாங்க. மேடம் பிளான் பேக் கவர்மெண்ட் இருக்காது. சரி ஓகேங்க செலக்ட் ஆகிங்க இதுதாங்க. ஃப்ரேம் எடுத்தாச்சுங்க. ஸோ ஃப்ரேம் எடுத்தாச்சு. நீ லென்ஸ் மட்டும் வாங்கணும். ஸோ லென்ஸ் உடனே கையோடு போட்டுடலாம். இவங்க வந்து ரேட்டு கூட சொல்கிறாங்க வாங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே போயிடலாமா? இப்படி ஸ்ட்ரைட்டாக எங்கேம்மா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நீ இங்கே பெரியாருக்கு போகணுங்க. பெரியாரில் தான் அந்த இது வச்சுருப்பான். உடனே கையோடு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம். ஃப்ரேம் வந்து எடுத்தாச்சுங்க. ஸோ நீ அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓவராக சொல்லிட்டாங்க. அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் ஓவருங்க. இந்த இஆர்சி கோட்டிங்லாம் சேர்த்து 4000 ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டாங்க. நல்ல பிராண்டடாக போகணுன்னா ஸோ வரும். ஆனால் பிராண்டடில் அதனால் வரும். ஸோ பட்டு நான் வந்து அவ்வளோ வேணான்ட்டேன். ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரியார்கிட்ட போங்க. ஸோ பெரியார்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி நிறைய லென்ஸ் கடைலாம் இருக்கும். ஸோ மிரர் அமெரிக்கன் ஆப்டிகல்ஸாக ஏதோ ஒன்று ஆப்டிகல்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே கையோடு போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ரிசிப்டை மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன அதில் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு பார்த்து ஆட்டோமேட்டிக்காக போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயே போய் போட்டு மேலே வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வருங்க. 1 டே கேப் விழுவோம். 1 டே கேப் விட்டு தினமும் ஈவினிங் 5 o'clock நான் வந்து வந்து டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் தினமும் 1 டே இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன்னா 1 டே கேப் விட்டு அடுத்த நாள் ஒரு வீடியோ வரும். அடுத்த நாள் ஒரு 5 o'clock போல் ஒரு வீடியோ வருங்க சரிங்களா. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படி இல்லாட்டி மார்னிங் வரும். மார்னிங் வந்து அதுதான் மேக்ஸிமம் வராதுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஈவினிங் 5 o'clock தான் வீடியோ வரும். ஸோ நீங்கள் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்டிக்கல் லென்ஸ் கடைக்கிட்ட போய் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ப்ரோ பார்த்து வாங்க சரிங்களா. சரி ஓகேங்க. ஸோ ஸ்டே டியூன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். 2172 வாட்ச் ஹவுஸ் போயிருக்குங்க. இன்னும் 1900 வாட்ச் ஹவுஸ் போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் முடியுங்க. நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பார்க்குறவங்க வந்து வீடியோ வந்து ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிக்குங்க. ஸோ என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தாங்க நாங்களும் ஓரளவுக்கு நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைச்சா மாதிரி சரிங்களா. சரி ஓகேங்க. நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கடை இருக்கும். அது வந்து இங்கனக்குள்ளே தானே எங்கேயோ இருக்கும். அதுதான் அமெரிக்கன் ஆப்டிகல்ஸ் போவோம். இங்கிட்டா இந்த இருக்கு பாருங்கள் அமெரிக்கன் ஆப்டிகல்ஸ். இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த என்ன சொல்கிறது நிறைய கடை இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு கடையில் போய் வண்டியை தான் சாரி இதில் நம்ம வண்டியை ரைட் நமக்காகவே ஒருத்தரா வண்டி எடுக்கிறாரு. ரஷ் நல்ல வேலை கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போன கடை வந்து அங்கே வந்து அந்த கடை இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து நான் தள்ளி வந்து சென்ட்ரல் தேட்டர்கிட்ட போப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே எங்களுக்குள்ளே பக்கத்தில் வந்தேன். ஸோ இங்கனக்குள்ளே தான் அந்த ஆப்டிக்கல் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து அப்படி நிப்பாட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நல்லா பார்க் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம நடந்தே போயிட்டேங்க உள்ளே. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே நோட் பண்ணல. ஸோ டேரெக்டாக வந்து அப்படியே வந்து நான் கடைக்குள்ளேயே போயிட்டேன். ஒரு கடைக்குள்ளே ஒரு தெரிஞ்ச கடைக்கு இதுக்கு முன்னாடி மாற்றினது. ஸோ அவர்கிட்ட என் கண்ணாடியை வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க ஒரு 8 மணியை போல் வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அவங்களும் என்னென்னமோ கொடுத்தாங்க, என்னென்னமோ ஆப்ஷன்லாம் நிறையா வெரைட்டிலாம் என்னென்னமோ சொன்னாங்க. ஸோ கடைசியில் ஒரு ஃபைனலாக ஒரு ரேட்டு சொல்லி முடித்தோம். ஸோ 1200 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ மாட்டி வச்சுருங்க அப்படின்னா. ஸோ 8 மணியை போல் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி நாங்களும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கையில் போட்டுருக்க ரெசிப்ட் அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ என்னடா திடீர்னு இப்போ நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு பைக்கில் போகிறேன், அது நைட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, 8 மணிக்கு மேலே வாங்கிட்டாங்களா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ வந்து வாங்கிட்டு போங்கன்ட்டாங்க. ஸோ மழை வேறு பெய்யுதுங்க. நான் வர டயத்துக்கு பார்த்தீங்கன்னா செக் இப்போ அந்த ஸ்பெக்ஸை வாங்க தாங்க போயிட்டுருக்கேன். ஐயோ மழை வேறு வருது. சரிங்க, நான் அந்த கடைக்கிட்ட போய் வாங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. மழை ஓவர் ஆகுது, கோப்ரோ வேறு நனையுது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இங்கே போய் வாங்கிட்டு வருங்க. அதுக்குள்ளே எவ்வளோ மழை வருங்களேன். இங்கே ஒரு வண்டியெல்லாம் நனைஞ்சு போச்சுங்க. சரி இங்கே வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான். இருங்க வேகமாக போய் வாங்கிட்டு ஓடிடுவோம். சரி ப்ரோ பாருங்க. சரிங்க, கண்ணாடி ரெடி பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஃப்ரேம் ஒரு 2000 10 ரூபா கம்மி, ரவுண்டாக 2000 1990 ஃப்ரேமு. இது ஒரு 1200, மொத்தத்தில் 3200 இந்த கண்ணாடி. நல்ல ஸ்டைலாக இருக்குங்க. ஓகே, நல்லா சாட்டிஸ்ஃபை. இது எதுக்கு வாங்கினதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபோன் அதிகமாக நோண்டுறோங்க. ஸோ ஃபோன் நோண்டுறதுனால அடிக்கடி கண்ணெல்லாம் எரியுது. ஸோ அதுக்காக தான் படக்குனே வாங்கினது. ரைட் ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லையா? நான் நல்லா தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த ஷர்ட்டு வேறு ஒன்று, பேண்ட்டு வேறுங்க மேன்மேக்கில் ஒன்று கொடுத்துருந்தேங்க. ஸோ அதை வேறு அன்றைக்கி தான் வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு பையன் அங்கேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இதில் ஒர்க் பண்ணுற பையன் போல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கிளம்ப வேண்டியது தான். ஸோ எப்போயும் நான் சொல்ல மாதிரி தாங்க. ஸோ வீடியோ வந்து இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஈவினிங் 5 o'clock வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.